இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வாழ்வில் சாத்தியமற்றது என நினைக்கும் எல்லாவற்றையும் சாத்தியமாக மாற்றும் வல்லமை ஒருவரிடத்தில் இருக்கிறது. சாத்தியமற்றது என நினைப்பதை சாத்தியமாக்க முடியும். எப்படி? வாழ்வில் எல்லாம் சாத்தியப்படும் என்ற உள்ளுணர்வை இன்றைய வார்த்தை வெளிப்பாடு வழியாக இறைவன் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். ஏனென்றால் முடியாது என நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் முடியும் என்ற ஒற்றை செயலை வைத்து இறைவன் என்று கற்றுத்தர விரும்புகிறார். நம்பிக்கை என்ற ஆழமான கருத்துக்களை கொண்டு உலகில் எல்லாம் சாத்தியமாகும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரும் அருளாசிரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் நிறைவாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, மத்தேயு 17:20 சொல்லுகிறது, உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவின் வார்த்தை இது. இயேசு எதிர்நோக்கையும் எதிர்மறையான எண்ணத்தையும் நம் மனங்களில் விதைக்கிறார். வாழ்க்கையில் இதுவெல்லாம் சாத்தியமாகுமா என்ற அவநம்பிக்கை உடையவர்களுக்கு இயேசுவின் வார்த்தைகள் உண்மையிலே நம்பிக்கை தருகிறது. இயேசுவின் வார்த்தைகள் வெறும் உதட்டளவில் பிதற்றிய வார்த்தைகள் அல்ல, அவை உண்மையான வாழ்வையும் ஊக்கத்தையும் கொண்ட வார்த்தைகள். இதற்கு அவர் ஆற்றிய அரும் அடையாளங்களே சாட்சிகள். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது சாத்தியமற்றது. இருப்பினும் அவரது நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் இறந்த லாசரையும், நைன் நகரத்து கைம்பெண்ணின் ஒரே மகனையும், யாயிரின் சிறு வயது மகளையும் உயிர்ப்பித்தது. எப்படி? சாத்தியமற்றது என நினைப்பதை சாத்தியமாக்கியது எந்த வார்த்தை? நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று அன்று மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரே, மார்த்தா, நம்பிக்கை மட்டும் விடாதே, நீ நம்பினால் இன்று ஆண்டவரின் மாட்சியை காண்பாய் என்று லாசரை உயிர்ப்பித்தார். தனது மகள் இறந்து போய்விட்டாள் என்று இனி போதகரை தொந்தரவு செய்யாதே என்று சீடர்கள் சொன்னபோதும் இதை கேட்டு யாயிர் கண் கலங்கி நின்ற பொழுது, நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று ஆண்டவரது வார்த்தை மீண்டும் உயிரை கொடுத்ததல்லவா? இயேசு அவர் மனதில் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை தான் இதற்கு காரணம். அவரது நம்பிக்கை பொதுவாகவே சாத்தியமற்றது என்று மனிதர்கள் கருதுபவற்றை சாத்தியமாக்கியது. வரலாற்றில் வியக்கும் அளவுக்கு ஒரு சிலரின் சாதனைகளை கண்டு நாம் பிரமிப்பதற்கு அவர்களது ஆழமான நம்பிக்கையே காரணம். இறைவனால் எல்லாம் சாத்தியப்படும் என்றால் அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டால் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கூட சாத்தியப்படும். இங்கே பிரச்சனை என்னவெனில், நாம் சீக்கிரத்தில் தளர்ந்து போகிறோம், விரக்தி அடைகிறோம், நொந்து போகிறோம். இது போன்ற மனநிலைக்கு நாம் இடம் கொடுப்பதனாலேயே நமக்குள் துளிர்விடும் நம்பிக்கை அவ்வப்போது செத்து பிழைக்கிறது. இது போன்று அவ்வப்போது செத்து பிழைக்கும் நம்பிக்கையினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை ஆண்டவர் தெளிவுரை தருகிறார். பேய் பிடித்த சிறுவனை குணமாக்கும் நிகழ்வு சீடர்களிடம் முடியாத நிலையையும் இயேசுவால் முடிந்த நிலையையும் பற்றி சொல்லுகிறது. சிலரால் சாத்தியப்படாதது இயேசுவால் சாத்தியப்படும் உண்மையை நாம் இதில் கண்டுகொள்கிறோம். அந்த சிலருக்கும் இயேசுவுக்கும் இடையே வித்தியாசப்படும் ஒரே விஷயம் நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. நம்பிக்கைத்தான் மனிதனின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மூலதனத்தை அடித்தளமாக கொள்ளாத எந்த முயற்சியும் தோல்வியிலே முடியும். எந்த ஒரு தொழிலுக்கும் மூலதனம் வேணும்ன்றாங்க இல்லையா? வாழ்க்கையில் அனைத்தையும் சாதிக்க வேண்டும் என்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மூலதனம் இருக்க வேண்டும். அது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் உணர்த்துகிறார். நம்பிக்கை என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படும் கொடை என்று விவிலியம் நமக்கு கற்பிக்கிறது. இது ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டு மற்ற சிலருக்கு கொடுக்கப்படாத ஒன்று அல்ல. நாம் இவ்வுலகில் பிறக்கும் போது நமக்குள் விதைக்கப்படும் ஒரு மாபெரும் ஆற்றல். இதை விதைக்கப்படாமல் எந்த மனிதனும் பிறந்ததில்லை. நம்பிக்கை என்ற கொடையை பெற்றவர்கள் என்பதில் நாம் அனைவரும் சமமானவர்கள் என்பதை உணர்ந்து நமது நம்பிக்கை இழக்காமல் காத்துக்கொள்ள முயல்வோம்.
எல்லாம் இறைவனால் சாத்தியப்படும். அது நம்பிக்கை என்ற ஒற்றை செயலில் தான் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வில் முன் செல்வோம். இறைவன் நம்மை வழிநடத்துவார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சாத்தியப்படும் என்ற உள்ளுணர்வை நம்பிக்கை என்பது எங்களுக்கு தருகிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் நம்பிக்கையின் வேரோட்டத்தை உணர்ந்து அதில் செயல்படுத்த எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.